வணக்கம் மாணவ தங்கங்களா, நலமா இருக்கீங்களா? 12th ஸ்டாண்டர்ட் கெமிஸ்ட்ரி யூனிட் 12ல இம்பார்ட்டன்ட் ஒரு டாபிக் பார்க்க போறோம். ஆக்சிடேஷன் ஆஃப் கீட்டோன்மா. இது ரொம்ப முக்கியம், கவனமா கவனிங்க. கீட்டோனை அவ்வளவு ஈஸியா நம்ம ஆக்சிடைஸ் பண்ண முடியாது. அது ஆக்சிடைஸ் ஆகிறதுக்கு நம்ம ஸ்ட்ராங் ஆக்சிடைசிங் ஏஜென்ட் யூஸ் பண்ணணும். யாரெல்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்னா, கான்சென்ட்ரேட்டட் நைட்ரிக் ஆசிட், அசிடிஃபை பொட்டாசியம் பெர்மாங்கனேட், அசிடிஃபை பொட்டாசியம் டைக்ரோமேட், இவங்கெல்லாம் யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஆக்சிடைஸ் பண்ணலாம். கீட்டோனை ஆக்சிடைஸ் பண்ணா நமக்கு என்ன கிடைக்கும் பார்த்தீங்கன்னா கார்பாக்சிலிக் ஆசிட் கிடைக்கும். அப்படி வரக்கூடிய கார்பாக்சிலிக் ஆசிட் பேரண்ட் கீட்டோனை காட்டிலும் நம்பர் ஆஃப் கார்பன்ஸ் கம்மியா தான், லெஸரா தான் கிடைக்கும் அப்படின்னு சொல்றாங்க. நமக்கு ரெண்டு வகையான கீட்டோன் பார்க்க போறோம். ஒன்னு சிமெட்ரிக்கல் கீட்டோன், இன்னொன்று வந்து அன்சிமெட்ரிக்கல் கீட்டோன். இது ரெண்டும் எப்படி ஆக்சிடைஸ் ஆக போகுது, என்ன ப்ராடக்ட் தர போகுது அப்படின்ற விஷயத்தை பார்க்க போறோம். கவனமா கவனிங்க. இதுதான் கீட்டோ குரூப். இந்த கீட்டோ குரூப் ரெண்டு பக்கமும் சிமிலர் அல்கைல் குரூப் இருக்கு, அதனால இது சிமெட்ரிக்கல் கீட்டோன். இப்போ இது என்ன பண்ண போறோம் அப்படின்னா ஸ்ட்ராங் ஆக்சிடைசிங் ஏஜென்டான கான்சென்ட்ரேட்டட் நைட்ரிக் ஆசிட் வச்சு என்ன பண்ண போறோம், ஆக்சிடைஸ் பண்ண போறோம். அப்ப என்ன ஆகும் அப்படின்னா இந்த பாண்ட் கிளீவ் ஆகும். இப்படி கிளீவ் ஆகி நமக்கு ஒரு பக்கம் என்ன கிடைக்கும் அப்படின்னா அசிடிக் ஆசிடும், இன்னொரு பக்கம் வந்து பாத்தீங்கன்னா ஃபார்மிக் ஆசிடும் கிடைக்கும். அப்ப கவனிங்க, HCOOH ஃபார்மிக் ஆசிட் பிளஸ் அசிடிக் ஆசிட் CH3COOH கிடைக்கும். இது ரெண்டு கார்பனை பாருங்க, இங்க மொத்தம் எத்தனை இருக்கு இந்த கீட்டோன்ல? 3 கார்பன் இருக்கு இந்த பேரண்ட் கீட்டோன்ல. ஆனா வந்த ஆசிட்ல வந்து பாத்தீங்கன்னா அதோட கம்மியா தான் இருக்கு. இங்க ஒரு கார்பன் தான் இருக்கு, இங்க 2 கார்பன் தான் இருக்கு. சோ இந்த பேரண்ட் கீட்டோனை காட்டிலும் வரக்கூடிய அந்த ஆசிடுக்கு வந்து பாத்தீங்கன்னா கார்பன் லெஸரா தான் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இது வந்து சிமெட்ரிக்கல் கீட்டோனாதனால நீ ஈஸியா என்ன பண்ணிட்டீங்க, ஆக்சிடைஸ் பண்ணிட்டீங்க, ப்ராடக்ட்டை கொடுத்துட்டீங்க. இதுவே அன்சிமெட்ரிக்கல் கீட்டோன், இந்த கீட்டோனை பாருங்க பென்டன் 2 இருக்கு. இந்த கீட்டோ குரூப்ல இந்த சைடு பாருங்க நமக்கு மெத்தில் மட்டும் இருக்கு, இந்த பக்கம் பாருங்க மீத் ஈத் ப்ரோப்பைல் இருக்கு. இது ரெண்டுமே டிஃபரண்ட் கைண்ட் ஆஃப் அல்கைல்ஸ். அப்ப இது அன்சிமெட்ரிக்கல் அல்கைல். அப்ப நமக்கு இங்க டவுட் வரும், கீட்டோ குரூப் எந்த அல்கைலோட போகும்? அதைத்தான் என்ன பண்றாருன்னா பாஃபோஃப் ரூல் வரையா சொல்றாங்க. During the oxidation of unsymmetrical ketone, the ketone group stays with the smaller alkyl group. ஸோ இந்த மாதிரி நீங்கள் அன்சிமெட்ரிக்கல் கீட்டோனை நீங்கள் ஆக்சிடைஸ் பண்ணீங்க அப்படின்னா அந்த கீட்டோ குரூப் யாரோட போகும்னா இந்த ரெண்டு அல்கைல் குரூப்ல எந்த அல்கைல் ஸ்மாலர் அல்கைலா இருக்கோ அதோட அந்த கீட்டோன் குரூப் போகுன்றாங்க. அப்ப இப்படி தான் கிளீவ் ஆகும். கிளீவ் ஆச்சுன்னா நமக்கு என்ன கிடைக்கும் பார்ப்போமா? பிரசன்ஸ் ஆஃப் கான்சென்ட்ரேட்டட் நைட்ரிக் ஆசிட். அப்ப என்ன கிடைக்கும்? இது நமக்கு தெரியும், என்னதையா கிடைக்கும்? அசிடிக் ஆசிட் கிடைக்கும், CH3COOH பிளஸ் இது எத்தனை இருக்கு? மொத்தம் 3 கார்பன். அப்ப 3 கார்பன் உள்ள ஆசிட் கிடைக்கும். அப்ப என்ன நமக்கு கிடைக்கும் பாருங்க, CH3 CH2 COOH. இந்த கார்பன்ல இந்த கார்பாக்சில் குரூப் வர மாதிரி பார்க்கணும். மொத்தம் 3 கார்பன். சரிங்களா? நமக்கு என்ன கிடைக்குது? நமக்கு புரோப்பனோயிக் ஆசிட் கிடைக்குது, இங்க எத்தனோயிக் ஆசிட் கிடைக்குது. சொன்ன விஷயம் புரியுதாயா? இதுல நமக்கு என்ன கேட்கலாம்னா பாப்போஃப் ரூலை எக்ஸாம்ல எக்ஸ்பிளைன் பண்ண கேட்கலாம், அது 3 மார்க்கா வரலாம். இல்ல ஜெனரலா ஆக்சிடேஷன் ஆஃப் கீட்டனை எக்ஸ்பிளைன் பண்ண சொல்லலாம். கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும். நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க, மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ந்து இணைந்திருங்க மாணவ தங்கங்களா. நன்றி.